நிக்கோலஸ் மதுரோவை தூக்குனதுக்கு அப்புறம் ட்ரம்ப்போட ஆட்டத்துக்கு அளவே கிடையாது. விடிஞ்சு எந்திரிச்ச உடனே கொலம்பியா பக்கம் என்னைய பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, நீ ஏன் அவங்க ஊருக்கு போற அப்படின்னு ஒரு பேரும் கேட்க முடியாது. ஐயோ அந்த ஊர் அதிபரை கடத்திட்டியா அப்படின்னு சொல்லி அப்படி பதறி கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே இல்ல இல்ல உன்னை கடத்தல அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்காரு. லஞ்சுக்கு என்னைய கியூபால பாரு அப்படிங்கிறாரு. இப்படி ரவுஸுக்கு அளவே இல்லை. 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாசாமி நான் தான்னு ரவுஸ் விட்டார்ல, அதுக்கு ஈக்குவலா இப்ப வெனிசுலா விவகாரத்தை வச்சு ரவுஸ் விடுறார். சரி ரவுஸ் விட்டு தொலையா, சாதிச்சிட்ட, சும்மாவே குதிப்ப, சலங்கைய வேற கட்டிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டா, நான் சந்தோஷமா இல்லை அப்படின்ட்டாரு. இல்ல புரியல, கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்தியா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குது, இது எனக்கு பிடிக்கலன்னு நல்லா தெரியும், இதனால நான் சந்தோஷமா இல்லைன்னு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. யார்? நம்ம இந்தியர்கள் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுமாமா ட்ரம்ப் சந்தோஷமா இல்லைங்கிறதும் அவருக்கு தெரியுமாமா. என்னதாயா சொல்ல வர அப்படின்னா, வாங்க கூடாதுன்னு தான் சொல்ல வரேன் அப்படின்ட்டாங்க. ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல உட்காந்து குதிச்சிட்டாங்க. அப்படியே கதவை திறந்து வெளில குதிச்சிருந்தா பிரச்சனையே இல்லை. உள்ளுக்குள்ள உட்காந்தே குதிக்கிறாங்க. கச்சா எண்ணெய வாங்கக்கூடாது, ரஷ்ய உறவே இந்தியா வச்சுக்க கூடாது அப்படின்னு. அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ல நீங்க தந்தா யோசிக்கலாம். அதே மாதிரி F-35 ரிமோட்டையும் சேர்த்து தந்தா யோசிக்கலாம். F-35யோட டெக்னாலஜியை தந்தா யோசிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் ரஷ்யா மாதிரி நீங்களும் உண்மையான நண்பர்கள் மாதிரி பயணிச்சு தொலைங்களேன். யார் இப்ப வேணான்னா? இந்தியா யாரையுமே தகாத ஆட்களா பார்க்கிறதே கிடையாது. பாகிஸ்தான், சீனாவை தவிர அனைத்து பேரையும் அன்பா பார்க்கறது தான் இந்தியாவுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். ஆனா நீங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்படியே மிரட்டல் மூலியமாவே சாதிக்கலாம் அப்படின்னா முடியாது அப்படிங்கிறதுல இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதைத்தான் இப்ப பிடிச்சிக்கிறாங்க. நான் வருத்தமா இருக்கேன், நீ வருத்தமா இருந்தா நாங்க கூட தான் எவ்வளோ விஷயத்துல வருத்தமா இருக்கோம். பாகிஸ்தானுக்கு அள்ளி கொடுக்குற, கிள்ளி கொடுக்குற, விமானத்தை கொடுக்குற, கூட்டிட்டு போய் சோறு ஊட்டுற, நாங்க என்னைக்காச்சும் வருத்தமா இருக்கோம்னு சொல்லியிருக்கோமா? எல்லாம் கால கொடுமை. உலகத்தோட அண்ணனா போயிட்டான் அமெரிக்கா, இஷ்டத்துக்கு பேசி தொலைகிறான். சரி ரைட், விஷயத்துக்கே வருவோம். பக்கத்துல வேற கிரகாம்பு, அவங்க ஊர் ஈமோஜி தலையன். அவங்க ஊர்லயே ட்ரம்ப்பை வச்சு செய்யறதுக்கு ஈக்குவலா இன்னொரு டிக்கெட் அங்க வச்சு செய்யறாங்கன்னா கிரகாம் தான். அந்த ஆளு பக்கத்துலயே உட்காந்துட்டு இந்தியாவோட தூதர்லாம் என்னை பார்த்து வரியெல்லாம் குறைங்கன்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி எண்ணெய் வாங்குறதையும் விட்டுட்டா முடிஞ்சு போச்சுல அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு. அதே மாதிரி ரஷ்யா மாதிரி நம்ம 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி டெக்னாலஜி ஷேரிங் எல்லாத்தையும் கொடுங்க. அதுக்கப்புறம் உறவை விடுறத பத்தி யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க தயவு செஞ்சு உறவை விட்டுருங்க. நீங்க மட்டும் எல்லாம் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு இந்தியா மறைமுகமா கேட்கதான் முடியும். வெளிப்படையா கேட்கறது அவ்வளவோ சுத்தப்படாது. ஆனா விவகாரம் கொஞ்சம் சீரியஸ் தான். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களே சொல்றார்கள், போட்ட பிரஷர்ல ஒரு 38% குறைச்சிருக்கார்கள். அது உண்மைதான். ரஷ்யா கிட்ட சுமார் 20 லட்சம் பேரர்கள் ஒரு நாளைக்கு தூக்குறோம் அப்படின்னா, இப்போ 12 லட்சம் பேரர்களா குறைச்சிருக்கோம். இது ஒண்ணு போதாதா? இதை வச்சே மெயின்டைன் பண்ண மாட்டீங்களாடா? இல்ல இல்ல, நீ இந்த 12 லட்சம் பேரரையும் வாங்காத, வாங்காம விட்டுட்டா ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நம்புறார். ட்ரம்ப்போட சகாக்கள் நம்புறார்கள். இந்த இடத்துல ஒரு பேச்சுக்கு, ஒரு விவாதத்துக்கு வச்சுக்குவோம். நம்ம வாங்கல ரஷ்யா கிட்ட. ரஷ்யா தடுமாறுது. எது யுத்தத்தை நடத்த தடுமாறுதுன்னே ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். ட்ரம்ப் வருத்தமா இருக்காருல்ல, இந்த செய்தி காதுல சந்தோஷமா இருக்கும். அதுக்கு நீ இங்கிலீஷ்ல பேசணும்னு வம்புழுக்க கூடாது. நம்ம படுத்துக்கிட்டே கனவு கண்டா கூட ஆண்ட்ராய்டு கண்டுபிடிச்சு அந்த டேட்டாவை போட்டு விட்டுரும் வெள்ளை மாளிகைக்கு. நம்பிக்கை இல்லாட்டி ஏதாச்சும் பிஸ்கட் பாக்கெட் கனவு காணுங்க, விளம்பரமா வரும். ட்ரம்ப் அடிக்கிற மாதிரி கனவு கண்டீங்கன்னா அது வெள்ளை மாளிகைக்கு தகவலா போயிடும், ஜாக்கிரதை. அப்ப ரஷ்யா யுத்தத்தை நடத்த தடுமாறுது. தடுமாறும் போது ரஷ்ய அதிபருக்கு என்ன தோணும்? யுத்தத்தை நிறுத்திடுவோம்னு தோணுமா அப்படின்னு கேட்டா, நிறுத்திட்டா ஒரு 40 வருஷம் ரஷ்ய அதிபர் ஆள்றாரு ரஷ்யாவைன்னு வச்சுக்குவோம். அவர் மருந்து மாத்திரையெல்லாம் இருக்கு, 100 வயசை கடந்து வாழலாம் அப்படின்னு ட்ரம்ப்பை கோவப்படுத்துறதுக்காகவே ஒரு ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியிட விட்டார். ஒரு 40 வருஷம் ஆளக்கூடிய மனுஷனுக்கு 5 வருஷம் குறைஞ்சு போயிடும். தோத்துட்டாருன்னு இவனுங்களே எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. இத ரஷ்ய அதிபர் விரும்புவாரான்னு கேட்டா எந்த அதிபரும் விரும்ப மாட்டார். அப்ப ரஷ்யா என்ன பண்ணும்? அடக்கறக்கு உக்ரைனுக்குள்ள அணுகுண்ட போட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பதிலுக்கு ரஷ்யாவுக்குள்ள அணுகுண்டு போடணும். பதிலுக்கு ரஷ்யா போடும். அமெரிக்கா போடுமா? போடாது. அப்போ உக்ரைனை தாரவாத்து கொடுத்துட்டு திருப்பி தடைகள் உடைகள் அப்படின்னு சொல்லி திருப்பி வெட்டி வேலையை பார்க்குற மாதிரி தான் இருக்குமே ஒழிய, ரஷ்யாவை அடக்கிறோம், முழுமையா கிரவுண்ட் ஜீரோவுக்கு கொண்டு போறோம் அப்படின்னா உலகம் அழியுதுன்னு எடுத்துக்கலாம்.
அப்ப இந்த 12,00,000 குறைச்சிருக்கோமே, இதுக்கே நம்ம கால்ல விழுந்து கும்பிட்டு பேசாம வெள்ளை மாளிகையில அரசியல் பண்றதுதான் அமெரிக்காவுக்கு நல்லது. ஆனா கேட்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார்கள். இருந்தாலும் சுமூகமான வர்த்தக உடன்பாடுகள்லாம் வரும் நாட்கள்ல வரும். வெனிசுலா விவகாரத்துல ஒரு பேக் ஃபயர் ஆகுற வரைக்கும் ட்ரம்போட ஆட்டத்துக்கு அளவே இருக்காது. காரணம் என்ன? நேத்து வரை கொலம்பியா, கியூபா, அதுக்கடுத்து ஈரான் அப்படின்னு பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு ஸ்டாப்பு. அது என்ன பண்ணலாம்? இந்தியாவோட கச்சா எண்ணெய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு ட்ரம்ப் திருப்பி ஒரு மேப்பை போட்டுட்டாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா, கிரீன்லாந்துக்கு போய் அமெரிக்க கொடியை வரைஞ்சு வச்சுட்டாரு. அதை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பேச ஆரம்பிக்கிறார்கள். ஐரோப்பாவுக்கு வேணும். இதுவும் வேணும், இன்னமும் வேணும். கிரீன்லாந்து விவகாரத்துல அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஐரோப்பா பதிலுக்கு என்ன பண்றாங்கன்றதையும் சேர்த்து பார்ப்போம். அதனால ட்ரம்ப் அப்படியே அடிச்சு விளையாடுறதுக்கு இங்க பெரிய அளவு எந்த கிரவுண்டுமே இன்னைக்கு நிலைமைக்கு ஓப்பன்ல இல்ல. ஓப்பன்ல இருந்த 1, 2 கிரவுண்ட்ல வெனிசுலா 1 அதை தான் ஆட்டைய முடிச்சிட்டாங்க. அந்த இருமாப்புலையும் எகத்தாளத்துலயும் ட்ரம்ப்போட சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். நிக்காத யுத்தத்தை நிறுத்தினேன்னு சொல்லும் போதே அந்த ஆள் தீபாவளி மாதிரி கொண்டாடுவான். இப்படிப்பட்ட சம்பவத்தை பண்ணி இது கூட பண்ணாட்டி எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்லயே பேசுறார்கள். அவங்க ஊர்லயே எதிர்ப்பு தாறுமாறா இருக்கு. எல்லா நாடுகள்லயும் எதிர்ப்பு இருக்கு. எதிர்ப்பு அப்படிங்கிறதுலாம் எல்லா காலங்கள்லயும் அமெரிக்கா பார்க்குற ஒண்ணுதான். இந்த பர்ட்டிகுலர் விவகாரத்துல எப்படி மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத சர்வதேச அரசியல்ல இந்தியா செய்யக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.